வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மைதா மாவு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துலாங்க, கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது சேர்த்துலாங்க கலருக்காக. அடுத்து வந்து ஒரு கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கணும், கெட்டி தட்டாமல். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறியாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகா நல்லா பொடியை கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. 4 பூண்டு வச்சுருக்கேன், அதையும் துருவி இதோட சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் கொஞ்சோண்டு சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி வந்து சேர்த்துடலாங்க. காரத்துக்காகவும் கலருக்காகவும் காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து நெய் 1 ஸ்பூன் வந்து சேர்த்துடலாங்க. நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே ஆயிலை வந்து தடவிக்கிட்டு நம்ம அந்த 2 கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றி நல்லா பரப்பி விட்டுட்டுங்க. இப்போ சிம்மில் வச்சு மறுபக்கம் நல்லா வேக வச்சு திருப்பிடலாங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டு திருப்பி விட்டிங்கன்னா நல்லா வெந்து போயிருங்க. இப்போ இந்த தோசை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.